சிவகாசி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். "உப்பில்லா பண்டம் குப்பையிலே" அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரத்துல பேக்கேஜிங் இல்லாத ஒரு பண்டத்த வந்து நம்ம என்ன செய்றதில்ல, அவ்வளவு கவனிக்கிறதில்ல. நம்ம எந்த ஒரு கடைக்கு போனாலும் நம்மள முதல்ல கவர்ந்து இழுக்கிறது, அழகாக பேக்கிங் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த துறை சார்ந்த ஒருத்தர் தான். சிவகாசி ஜானகி பிரிண்டர்ஸை சேர்ந்த திரு சுபாஷ் அவர்கள் நம்மோட வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். பேக்கேஜிங் ஏன் அவசியம் சார்? பேக்கேஜிங்ன்றது வந்து நீங்க உங்களோட சின்ன வயசுல பார்த்துருப்பீங்க. பொதுவா வந்து ஒரு பேப்பர்ல வந்து பக்கத்துல ஒரு கடையில போய் வாங்கி பேப்பர்ல மடிச்சு குடுப்பாங்க. எல்லாமே பேப்பர்ல மஞ்சள் பையில வாங்கிட்டு போவோம். இல்லைன்னா வேற ஒரு பாக்ஸ்ல வீட்ல இருந்து நீங்க தூக்கி சட்டி கொண்டு வரீங்க, ஒண்ணு வாங்குவீங்க, போவீங்க. இந்த மாரி தான் இருந்திருக்கும். இன்னைக்கு ட்ரெண்ட்ல வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு ஆபீஸ் ஒர்க்க முடிச்சுட்டு போறீங்க. போற நேரம் நம்ம என்ன பண்ணோம்? கையில இவ்வளவு பொருள் கொண்டு வந்திருக்க மாட்டோம். ஒரு எதுவும் வாங்க மாட்டோம். ஆனா பேப்பர்ல மடிச்சு குடுக்குற அளவுக்கு இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ஸோ எங்கேயுமே ரெடியா இல்ல. அவங்க எல்லாரும் இன்னைக்கு வச்சா போனீங்க, எடுத்தீங்கன்ற மாரி ஒரு கான்செப்ட்ல தான் இருக்கு. அப்ப இன்னைக்கு பேக்கேஜிங்ன்றது வந்து என்னன்னா, நம்ம ஓடுற ஸ்பீடு உலகத்துல வந்து அது டக்குனு எடுத்துட்டு போற மாரி தான் இருக்கணுமே தவிர, அத நம்மளால வந்து மடிச்சு கொண்டு போற இதுக்கு யாரும் இன்னைக்கு ரெடியா இல்ல. ஸோ அதனால பேக்கேஜிங்ன்றது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல்லே மாறி வந்துட்டோம். இன்னொன்னு பேக்கேஜிங் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க அந்த பேப்பர்ல மடிச்சு கட்டும்போது அதுல பிரிண்டிங் இங்க்ஸ் இருக்கும். பொதுவா நியூஸ் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல உள்ள இங்க்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட்ட வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கனால நம்ம யூஸ் பண்றது வெர்ஜின் மெட்டீரியல் அப்படின்றது அந்த ப்ராடக்ட் பிளாஸ்டிக்ன்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெர்ஜின். அப்ப டைரக்டா ஃபுட்டை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. கேரண்டடா நீங்க வந்து அதுல அது ஒரு தன்மையோட நம்ம கொண்டு வந்துருக்கோம். சூப்பர் சார். இப்ப அடிப்படையான கேள்வி என்ன, இந்த பேக்கேஜிங்குள்ள பொருள் இருக்கு இல்லையா? அந்த பொருளுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா? அதே மாரி பேக்கேஜுக்கும் உண்டா? பாலித்தீன் வரும்போது வந்து பொதுவா நாங்க சஜஷன் கொடுக்கறது வந்து ஒரு ப்ராடக்ட்ஸை தொட்டுட்டோம்னா ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணிருங்கன்னு சொல்லுவோம். ஆனா ஸ்பெசிஃபிக்கா இத்தனை இயர்ஸ் அப்படின்றது வந்து பொதுவா பாலித்தீன்றதுக்கு வந்து கிடையாது. ஆனா அதுல ஒவ்வொரு திக்னஸ் வைஸ் வந்து அதுல நம்ம பிரிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கேரி பேக் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கேரி பேக்ன்றது ஒன் டைம் யூஸ். ஸோ அதோட லைஃப் வந்து நம்ம ஒன் டைமுக்கு மேல யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் மார்க்கெட்ல கீழே குப்பையா போகுது. அதைத்தான் நம்ம வந்து தவிர்க்கணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வருது. இதுதான் அதுல உள்ளது. ஆனா மித்தபடி இந்த திக்னஸ் ஒரு 50 அபோவ் 50 மைக்ரான் 70 மைக்ரான்ஸ் ரேஞ்சில் போகும்போது மல்டி யூஸ் ஆகிடும். அந்த கவர் வந்து நீங்க வீட்டில் ஒரு 1/2 kg ப்ராடக்ட்டை பேக் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க, செல்ஃப்ல வைக்கிறீங்க. அப்படி வைக்கும்போது கட்டாயம் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மல்டிபிள் டைம் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய தரத்துல தான் பாலிடிக் இருக்கு. அப்ப இவங்க பயங்காட்டக்கூடிய அளவுக்கு இல்ல பல தடவை பயன்படுத்தா அது கேன்சர் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சில பயங்காட்டுதல் இருக்கு. அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அது வந்து கேன்சர் அப்படின்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் அப்படியே டைரக்டா ஒரு அவன்ல வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல தான் அந்த டாபிக்ல நம்ம போக முடியும். நார்மலா நம்ம பண்ற ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரு பேக் பண்ணி அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் தான். ஆனா வீட்டுக்கு போயிருச்சுன்னா எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஒரு பாக்ஸ்ல மாத்திடுவாங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் நீங்களே எடுத்து யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல ஒரு 1/2 kg ப்ராடக்ட் ஒன்று வாங்குறீங்க. அதை அதிலே வச்சு யூஸ் பண்ண மாட்டோம். கன்ஃபார்ம் வீட்டுல ஒரு செல்ஃப் ஒரு பாக்ஸுக்கு மாத்திடுவோம். அந்த பாக்ஸ் அந்த கவர் வந்து என்ன பண்ணும், ஒரு டஸ்ட்பின் தான் போகும். அவ்வளோ. அதுக்கப்புறம் அது ரீப்ராசஸ் மறுசுழற்சின்ற ஒண்ணுக்கு பேருமே தவிர, அதை தூக்கி நம்ம ஒரு அவன்ல வச்சு யூஸ் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் கப்ஸ் யூஸ் பண்றோம். அங்கதான் வந்து கேன்சர்ன்ற வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பவுச்சஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. பவுச்சஸ் கிடையாது. அதோடைய ரீசைக்கிள் தன்மை எல்லாமே ரீப்ராசஸ் ஆகும். திரும்ப கிரானுவலா தான் போகுமே தவிர, அதை வந்து நம்ம ஒரு மக்கப் பண்ண முடியுன்றது கிடையாது. இந்த மக்குன்ற ஒரு இது கிடையாது. அதை திரும்ப ப்ராசஸ் பண்ணி ஒரு கிரானுவலா மாத்திரலாம். இப்போ ஜானகி பிரிண்டர்ஸ் இதுல எந்த அளவுக்கு தரத்தை மெயின்டைன் பண்றாங்க, அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்றாங்க, அந்த ரீசைக்கிளிங் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்றாங்க? ஆக்சுவலா நம்ம மேஜரா பண்றது பாத்துட்டீங்கன்னா ஒன்லி வெர்ஜின் கிரேட்ஸ்னு சொல்லுவோம். ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் எங்களோட FMCG. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஒவ்வொரு சாப்பாடு பொருட்களுக்கு ஒரு இது. அப்ப நாங்க வந்து என்னன்னா இந்த ரீப்ராசஸ் பண்ண கிரானுல்ஸ் வந்து இதுக்குள்ள யூஸ் பண்ண முடியாது. அது எல்லாமே அடுத்தடுத்த சோர்ஸ்க்கு தான் போகும். ஒரு சேர்ஸ் யூஸ் பண்ணுவோம், பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் நம்ம வீட்டுல பென் யூஸ் அந்த மாதிரி இது போயிடும். அப்படிங்கிறப்ப நாங்க யூஸ் பண்ற தரம் எல்லாமே வெர்ஜின் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் மட்டும்தான். ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குன்றனால நாங்க வந்து ரீப்ராசஸ் அந்த மெட்டீரியல்ஸ்குள்ள வந்து என்ட்ரி ஆகவே மாட்டோம். அதுதான் பேசிக்கா இது பண்றது. இப்ப எல்லாத்துக்கும் ஒரே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவீங்களா? இல்ல பொருளுக்கு ஏத்த மாதிரி நீங்க கவர் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இந்த பாலித்தீன் எடுத்தா இந்த பொருளுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடிப்படை விதி எதுவும் இருக்கும்? ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து டைப்ஸ் இருக்கு. வாஷிங் பவுடர்ஸ்னா ஒரு மில்க் ஒயிட் கவர்ஸ்னு சொல்லுவோம். அதே இது வந்து தால் ப்ராடக்ட்ஸ்னா உள்ள ப்ராடக்ட் சீ த்ரூவா தெரியணும். அப்ப அதுக்கு டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லுவோம். மசாலா ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சில்வர்ல பண்ணுவோம். ஸோ சில்வர்ன்றது 3 லேயர்ஸ் வந்து பேரியரோட இருக்கும். அதோட லைஃப் பிளஸ் அந்த அரோமா எல்லாமே அதுல ஸ்ட்ராங்கா சரியா நிற்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் கவர்ஸும் இருக்கு. பிளாஸ்டிக் அகைன்ஸ்டா பேசுறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? பிளாஸ்டிக் அகைன்ஸ்டா நம்ம டாபிக்ல போனோம்னா போகலாம். ஆனா அதோட காஸ்ட் எஃபெக்டிவ் நீங்க வந்து மார்க்கெட்ல நம்ம அன்றாட எல்லாரோட நம்மளோட ஏர்னிங் நம்மளுக்கு ஒன்று இருக்கு. ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குற ஒரு ப்ராடக்ட்டை வந்து பிளாஸ்டிக்கை விட்டு நம்ம வந்து அடுத்த ஒரு இதுக்குள்ள போறோம்னா கட்டாயம் அதை 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு பிரைஸ் கொடுத்து வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அது முதல் ரீசன். இரண்டாவது,
இரண்டாவது ரீசன்றது வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. காரணம் வந்து அப்படின்னா நம்ம போர்டுக்குள்ள போவோம், ம். பேப்பர்ஸ் போர்டுக்குள்ள போவோம். அதுக்குள்ள போனீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய வந்து நம்ம நேச்சுரல் இதை வந்து நம்ம அஃபெக்ட் பண்ற மாதிரி வந்து நிற்கும். அதுக்குரிய டன்னேஜ் நம்மளோட பாப்புலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டன்னேஜோட ப்ரொடக்ஷன் கிடையாது. ஸோ நம்ம வந்து ரீப்ராசஸ்ன்ற ஒன்றை யோசிக்காம ம். இதை அவாய்ட் பண்ணி போறதுன்றது வந்து சஜஸ்ட் செய்யறவ கிடையாது. சரி, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு உங்கள்ட்ட என்ன ஒரு சொல்யூஷன் இருக்கும்? நீங்க பேக்கேஜிங் பண்றது துறையில இருக்கிறத நான் உங்கள்ட்ட கேட்கறேன். இல்லை என்ன மாதிரி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, இந்த பிரச்சாரத்தை ஒரு பயம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? நெகிழியால வந்து இந்த உலகம் அழிஞ்சு போயிடும், நெகிழியால வந்து நோய்கள் வந்துடும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு மருத்துவத்துறையில இருந்து எல்லா துறையிலும் என்ன செய்யுது? அந்த பிளாஸ்டிக்கோட பயன்பாடு வந்து எவ்வளவு உச்சத்துல போயிருக்கு நமக்கு தெரியுது. ஈஸி டு கேரி அப்படிங்கிற அளவுக்கு தான் அது மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல நீங்க அதுக்கு என்ன சொல்லுவீங்க? பெட்டர் ரீப்ராசஸ் யூனிட் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம கிரியேட் பண்றது தான். இதுல வந்து என்னன்னா அந்தந்த ஏரியால வர வேஸ்டேஜஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதை ரீப்ராசஸிங்ன்ற ஒண்ணுக்குள்ள போனா மட்டும்தான் இதை வந்து நம்மளால வந்து ஃபில்டர் பண்ண முடியும். இதை நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணணுன்றது வந்து தெரியல. அதுக்கு அடுத்த ரிசோர்ஸ் நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்ம என்ன கிரியேட் பண்ண முடியும், அதை பொறுத்து அதை முடிவு பண்ணலாம். நம்ம ஆப்ஷன்ஸ் இருந்தா கட்டாயம் மாறுறதுக்கு எல்லா கம்பெனிஸும் ரெடி. ம். இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இதை வந்து நம்ம மேனுஃபேக்சரர்ஸ் வந்து மாறுறதுக்கு ரெடி. ஆனா நம்ம வந்து டைரக்டா ஒரு பேப்பர்ன்ற ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ள போயிட்டோம்னா அதோட டன்னேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் கூட வேணும், அதோட பிரைஸ் காஸ்ட் ஆஃப் பிரைசிங் கூட வேணும். அப்போ ஒவ்வொரு நீங்க 5 ரூபா கொடுத்து வாங்கின பொருள் வந்து 8 ரூபா 10 ரூபா கொடுத்து வாங்கணும். நம்மளால முடியாத சாதாரண மக்களால முடியுமான்ற ஒரு இது இருக்குல்ல. புரியுது. இன்னைக்கு நம்ம சாதாரணமா வாங்குற ஒரு வடையில ஆரம்பிச்சு, சரியா, 1000 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருள் வரைக்கும் எல்லாமே பேக்கேஜிங் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. இந்த சூழல்ல ஒரு பேக்கேஜை வச்சு நாங்க எப்படி தரத்தை கண்டுபிடிக்கிறது? பேக்கேஜை வச்சு தரம் கண்டுபிடிக்கிறன்றது வந்து இதுல உங்களோட பிரிண்டிங் குவாலிட்டி வைஸ் தான் இங்க நாங்க வந்து இது பண்றது. பேக்கேஜால தரம் வந்து ஒவ்வொருத்தரோட பிராண்ட்ஸ் வந்து இருமான்றது வந்து இதுல கிடையாது. உங்களோட பிரிண்டிங் தரத்தை இதுல பார்க்கலாம். நம்ம என்ன மாதிரி பிரிண்டிங்ஸ் கொடுக்குறோம், என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் கவர்ஸ் கொடுக்குறோம், என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் பவுச்சஸ். ஏன்னா ஷேப்பாக நிறைய ஷேப்ஸ்ல இன்னைக்கு பவுச்சஸ் மாடல்ஸ்லாம் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்துருச்சு. ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் கவர்ஸ் கொடுக்குறோம், என்ன குவாலிட்டி ஆஃப் பிரிண்டிங் கொடுக்குறோம் தான் இதுல பார்க்க முடியுமே தவிர, இதனால அவங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குமான்றது வந்து நம்மளால இதுல சஜஷன் வந்து கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட மேனுஃபேக்சரிங் ஸ்டைல், ஒவ்வொருத்தரோட இண்டஸ்ட்ரி வேற வேற மாதிரி இருக்கும். அப்ப அதுல வந்து நம்ம சஜஷன்ஸ் வந்து கொடுக்கறது வந்து பிரிண்டிங் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை தூக்கி ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போவோமே தவிர, நம்ம பிரிண்டிங்கால அவங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து இல்லை. ஐயா கிடையாது. இப்போ எம்என்சி நிறுவனங்களுடைய பேக்கேஜிங்னு சொல்லி ஒரு தனி செய்யுது. இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் உருவாகக்கூடிய பொருட்களும் அந்த அளவுக்கு பேக்கேஜிங் பண்ண வந்துட்டாங்க இல்லையா? ஆமா. அதை பத்தி உங்களுடைய அனுபவம் என்ன சார்? இன்னைக்கு ஓப்பனா சொல்லணும்னா சாதாரண எல்லா மக்களுமே சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எம்என்சி லெவலில் தான் பிரிண்டிங் பண்ண நினைச்சு வந்துடுறாங்க. அவங்களுக்கும் நம்ம ஃபுல் சப்போர்ட் கொடுத்து சிவகாசியில் எல்லாருமே நல்லாவே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் தான் இல்லை, பாலிபேக்ஸ் ஒவ்வொன்றுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு பேர் சொல்லக்கூடிய கம்பெனிகள் அவ்வளோ இருக்குது. அவங்களாம் வந்து எம்என்சிக்கு ஈக்குவலாக பிரிண்ட் பண்ணி சாதாரண சின்ன சின்ன கிளைண்ட்ஸ் கொண்டு அவங்க புதுசாக நம்ம வந்து வரணும், ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க, இப்படி வர்றவங்க எல்லாருமே அதுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு வந்து பிரிண்டிங் வந்து டெக்னாலஜி வந்துருச்சு. எல்லாருமே நல்லா பண்றாங்க, டிசைன்ஸ்ல தான் இருக்கு. பொருள் தயாரிக்கிறவங்களும் வந்து முதல்ல வரும்போது இதுக்குள்ள வந்துடுறாங்க. நாங்கள் பேக்கேஜிங்ல வந்து எங்கள் நீட்டாக பேக்கேஜ் அவங்க கம்பல்சரி இது மஸ்ட் ஆயிடுது சார். நீங்க வந்து அவங்க ஒரு பொருள் தயாரிக்கும் போது டைரக்டா வந்து கம்பல்சரி கவர்ன்றது வந்து மஸ்ட் ஆயிடுது. ஸோ அந்த பேக்கேஜ் அடுத்த லெவலுக்கு வந்து வந்ததான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்துல வந்து என்னன்னா டிசைன்ஸ் தான் இந்த இதுல மேஜரான ஒரு பங்கு இருப்பாங்க. ஒரு எம்என்சியை நம்ம வந்து கரெக்டா அவங்க லெவல்ல டிசைன் பண்ணணும்னா அந்த டிசைனரோட கையில, கிரியேட்டர்ஸோட கையில இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க டிசைன்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த பிரிண்டிங்கோட எஃபெக்டையும் கொடுக்க முடியும். புரியுது சார். இப்போ ஜானகி பிரிண்டர்ஸ்ல என்னென்ன விதமான பேக்கேஜிங்லாம் நம்ம தயாரிக்கிறோம் சார்? பேக்கேஜிங் வந்துட்டு நம்ம மெயினா வந்து ஃபுட்டு தான். ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்ற நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் பவுச்சஸ், அப்புறம் சென்டர் சீல் பில்லோ டைப் பவுச்சஸ் சொல்லுவாங்க. நீங்க மசாலால பாத்தீங்கன்னா பேக் சைட்ல சென்டர்ல சீலிங் இருக்கும், அது வந்து பில்லோ பவுச்சஸ் சொல்லுவாங்க காலகட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து 3 சைட் சீல் பவுச்சுன்னு சொல்லுவாங்க. ரைட், லெஃப்ட், பாட்டம் இந்த 3 ஏரியா சீல் பண்ணி 3 சைட் சீல் பவுச்சஸ் சொல்லுவாங்க. சைடு கெசட் பவுச்சஸ் சொல்லுவாங்க. ஃபோல்டிங் 2 பக்கம் ஃபோல்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி சைடு கெசட் பவுச்சஸ். அதுல பாட்டமும் ஸ்டாண்டிங், சைடும் கெசட் இந்த மாதிரி வச்சு அதுலயும் பண்ண முடியும். கிட்டத்தட்ட அப்புறம் இதுக்கப்புறம் ரோல் ஃபார்ம்ஸ் நீங்க வீட்டில் யூஸ் பண்ண பால் பாக்கெட் பார்த்துருப்பீங்க, ஆயில் பவுச்சஸ் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ரோல் ஃபார்ம் கான்செப்ட்ல பண்ணுவாங்க. இந்த மாதிரி மேஜரா நம்ம ஃபுட்டுக்கு ரிலேட்டடா எல்லாமே பண்றோம். அதுல கிட்டத்தட்ட நீங்க முடியாதுன்றதுக்கு வந்து இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் நல்லாவே பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட அடுத்தடுத்த ஸ்டேஜ் நாங்க இதை வச்சு பாக்ஸஸும் பண்றோம், பிளாஸ்டிக் பாக்ஸஸ் முதற்கொண்டு பண்றோம். நீங்க உதாரணம் ஸ்வீட் பாக்ஸஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க பிளாஸ்டிக்ல. அந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் ஐஎம்எல் சொல்லுவோம் நாங்க, இன்ஜெக்ஷன் மோல்டிங். அந்த ஐஎம்எல் பாக்ஸஸ்மே உள்ள இன்னோஸ்ல தான் பண்றோம். மேஜரா எல்லாமே எங்களோட இன்னோஸ்ல தான் கம்ப்ளீட் பண்றோம்.